ஜம்கட் ஃபேமஸ் ஹரிபாஸ்கர் வந்து இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஓ மை காட், லுக் சோ குட் மேன். உள்ள அப்பா ப்ரோ அந்த இது அந்த ஆயில் அப்படியே ஃபுல்லாக நூல்ஸோட கலந்துருக்குது. கான் வெயிட் ட்ரை இட். லெட்ஸ் கோ. கெட்டு போச்சு மாமா. பாத்தீங்கன்னா வந்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட போறோம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அடிக்கடி பார்த்துருப்பீங்க. சாம்யாங் 2x2 ஃபயரி நூடுல்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டான ஒரு நூடுல்ஸ். ஹாட்னா வந்து காரமான நூடுல்ஸ். அண்ட் இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். யார் பண்ணா வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட, அண்ட் தட் இஸ் ஹரிபாஸ்கர். ஜம்கட் ஃபேமஸ் ஹரிபாஸ்கர் வந்து இப்போ நம்ம கூட இருக்காங்க. இந்த ஒரு கொலாப் அப்படின்னா வந்து விர்ச்சுவல் கொலாப். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி நான் வந்து இப்போ இந்த கொலாப் என்னால் பண்ண முடிஞ்சதுக்கு. அதுவும் இந்த டைமில் இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னன்னா வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் vlog ஃபார் ஹரிபாஸ்கர். அண்ட் அவர் வந்து அந்த பக்கம், அதாவது வந்து அவர் வீட்டில் இருந்து இதே மாதிரி ஒரு ஃபயரிங் நூடுல்ஸ் வந்து அவர் சாப்பிடுவார். இங்கே நான் இங்கேருந்து சாப்பிடுவேன். ஸோ நாங்கள் வந்து இந்த காரத்தை நாங்கள் எப்படி டாலரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ. எங்களால் சாப்பிட முடியுதா, எங்களால் இது முடியுதா, இந்த ஒரு சேலஞ்ச் என்னால் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அவரும் அவர் சேனலில் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அண்ட் நானும் வந்து இதை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ. ஹாய் ஹாய் ஹாய். ஸோ எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க இந்த ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு? நீங்கள் என்ன ஆர்வமா? இது ஆர்வம் தாண்டி இது ஒரு பயத்தை ஏற்படுத்து எனக்கு. இது என்ன மாதிரி பயம் கொண்டு வர தெரியல. இது நீங்கள் வேற வந்துட்டு நல்லா இது ரொம்ப ஸ்பைசியஸ்ட் நூடுல்ஸ் இந்த வேர்ல்டுன்னு வேற ஒரே நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ண தரேங்க. இந்த வேர்ல்ட்ஸ் ஸ்பைசியஸ்ட் நூடுல்ஸ் அப்படின்ற வேற ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கொலாப் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. சரிங்களா? டெக்னிக்கலாக நிறைய ஒர்க்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். வரணும் இல்லை. எஸ், டெக்னிக்கல் கேமரா ஆன் பண்ணாமல் நம்ம இது பண்ணிட்டு இருக்கேன் நான். எப்படி நம்ம என்ன ப்ராசஸ்? நான் இப்போ வந்து ஒன்றாவே குக் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து இங்கே குக் பண்ண போகிறேன், அதே மாதிரி நீங்கள் குக் பண்ண போகிறீங்க. இது உள்ள வந்து மொத்தம் 5 பேக்கெட் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு பேக்கெட் நம்ம இதை வந்து குக் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். சரிங்களா? ஸோ கேஸ் இப்போ வந்து நம்ம வந்து இது பிரிக்க போகிறோம். ப்ரோ நீங்களும் அப்படியே அதை இங்கே பிரிங்க. பிரித்து அந்த கேமராவில் ஓட்டை இருக்கு. அது வந்து காத்து போகிற ஓட்டை, அது பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ கேஸ் இதுதான் சாமியாங். பண்ணிட்டேன் ப்ரோ. தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஓ நைஸ். உள்ள அழகான பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. ஐ லைக் இட். இது நம்ம வந்து இப்போ போட்டு கொஞ்சம் செய்யணும். அதுக்கு தண்ணி வேணும். தண்ணி கீழே வச்சுருக்கேன். வாங்க கிச்சனில் விமல் வாட்டர் போடுறோம். ஸோ கைஸ் குத்து மதிப்பாக ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டலாம் உங்களுக்கு. அவ்வளோ திக்காக இருக்குல்ல. ஐ லவ் ரேமனுங்க. ஸோ இந்த ரேமன் நூடுல்ஸ்ன்றது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைப் ஆஃப் நூடுல்ஸ். சரியா? சரி, இதில் வந்து 2 இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ்வலாக 1 தான் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் சூடாகட்டும் நம்மளுக்கு ஆயில். 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். ஸோ 600 ml 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணணும். ஆக்சுவலி என்னன்னா வந்து இதை பாருங்கள், கிட்டக்க பாருங்கள். ஐ திங்க் இது வந்து கொரியன் நூடுல்ஸ்னு நினைக்கிறேன். கொரியாவில் வந்து மேக் பண்ணி இங்கே வருது. நாட் கொரியா, இட்ஸ் சவுத் கொரியா. மைக்ரோவேவில் பண்ணாதீங்க. மைக்ரோவேவில் பண்ணால் நல்லா வராது போல. இது அவங்களுக்கு வந்து அடுப்பு பிரச்சனை நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து என்னோட செகண்ட் விர்ச்சுவல் vlog நினைக்கிறேன். நான் ஓரளவுக்கு வந்து இப்போ எப்படின்னா வந்து ஆல்ரெடி பண்ணதுனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிட்டேன். பட் ஹரிபாஸ்கருக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விர்ச்சுவல் vlog. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொலாபே வந்து நம்ம வந்து பண்ணுறாரு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஒரு ஹிக்கப்ஸ் தான் இருக்குது. பட் ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி ஹிக்கப்ஸ். சும்மா வேற லெவலில். ப்ரோ ஹவ் இஸ் இட் கோயிங்? ஓகே, வேற லெவலு. எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் இருக்கு. செம்ம. தண்ணி ஊற்றிருங்க ப்ரோ. ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக 600 ml போட்டிருக்காங்க. ஒரு பேக்கெட் தான் பண்ண போகிறோம். இல்லை 2 பேக்கெட் மட்டும் பண்ணலாமா? ஒய் நாட்? ஸோ கைஸ் நாங்கள் வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். 2 பேக்கெட் போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ லெட்ஸ் புட் சம் மோர் ஆஃப் வாட்டர். ஆல்சோ லெட்ஸ் அஸ்யூம் தட் இட்ஸ் மோர் தென் 1 லிட்டர். ஓகே, நாட் ஷுவர். கண்டிப்பாக 1 லிட்டருக்கு மேலாம் இருக்காது. நான் குக் பண்ணும்போது இதே மாதிரி தான் வந்து அம்மா கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு நிறையா பண்ணிட்டு இருப்பேன். சேம் பப்பி சேம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இன்னைக்கு நான் வந்து ஆஃபீஸில் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் நூடுல்ஸ் அப்படின்றதுனால தண்ணி ஊற்றுறது இத்தனை வாட்டி நம்ம வந்து காட்டணும் அவசியம் இல்லாமா. ஒரு வாட்டி தண்ணி ஊற்றும் போது மாமா இல்லை கிட்டக்கு வரண்டா அப்படின்னு வந்துட்டு இருக்காரு. சரி, நம்ம கிட்டத்தட்ட ஒரு
1 லிட்டர் ஊற்றிருக்கோம். 2 நூடுல்ஸ் போட்டு இன்னொரு பாக்கெட் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நைஸ். ஊற்றுங்க, சூப்பர். தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு உள்ள. இதில் வந்து கை சத்தனமான உள்ள 2 இருக்குது. ஒன்று வந்து சாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி. அப்படியே காரம் அள்ளி தள்ளும் இன்னைக்கு நம்மளுக்கு. ப்ரோ இப்போ நீங்கள் 2 இது போடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் வாட்டர் போடணும். ஒரு 1 லிட்டர் வாட்டர் போடணும் நீங்கள். ஸோ ஆன் பண்ணிடலாமா ப்ரோ? அது வந்து 2 அதுதான் வந்து ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ். அது கடைசியில் போடுறது. ஆமாம், அது லாஸ்ட்டாக, இது வந்து ஃபஸ்ட்டாக போடுறது. இந்த ரெட் கலர் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஃபஸ்ட்டுனா அந்த தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு போட்டுருவோம். கடைசியில் வந்து இது போடுவோம். அப்படிதான் சொல்கிறானுங்க. போட்டுருமா? போட்டுடலாம். மொத்தம் 2 ஒன்றா போட்டுடலாம். சின்னதாக போட்டுருக்கேன். பார்ப்போம், வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா டஃப்பாக இருக்குல்ல? கரெக்ட். இந்த மாதிரி நீங்கள் சொல்லி நான் சொல்ல பாருங்க. மேகி நூடுல்ஸ் கூட ஆக்சுவலி டஃப்பாக இருக்குது. மேகி நூடுல்ஸ் கொஞ்சம் ஒல்லியாக நெடியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வந்து திக்காக இருக்குது. ரேமன் என்னமோ உள்ளே போக மாட்டேங்குதுங்க. நானும் மடங்கவும் உள்ளே தள்ளி விட்டுறான்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு புரியல. நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன் இந்த மாதிரி சேனல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிளண்டர் விஷயம் ஒன்று பண்ணேன். எல்லாத்தையும் பார்த்து அந்த கேமரா அப்படியே ஆன் பண்ண பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா ஒரு பாடம் நடத்தி பேசிட்டு இருந்தேன். பார்த்தா கேமரா வந்துட்டு ஆன் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு கேமரா வந்துட்டு ஆன் பண்ணாமே வந்துட்டு ஒரு பெரிய சகாப்தமே நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த சகாப்தத்தை நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரோ. அப்புறம் ஆனால் ஃபோன் ஆன்ல இருக்குல்ல, ஃபோனில் இருக்கிறது அதை ஏதாவது மேட்ச் பண்ணிக்கோங்க. ஐயோ இவன் வேற போடா. உனக்கு என்ன புரியுது? தீது கீழே தீது. சீக்கிரம் என்ன நடக்குதுன்னு தெரியாம இங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ புகை வந்துருச்சு ப்ரோ. இதுல இருந்து புகை வந்துருச்சு ப்ரோ. ஐயோ இது அடுப்பு. ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் இப்ப இது எப்படி செய்யுது? ஃபியூஸ் போயிருச்சு. நீ பாருண்ணா இப்படி ஃபியூஸ் எப்படி வெளியே. ஆமா தாங்கல ப்ரோ. இது வேலைக்கு ஆகாதாமா. இது நம்ம வந்து மொக்கை தான். இப்போ என்ன பண்றது நம்ம? ஐயோ தண்ணியில் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இது அந்த நல்ல கம்பெனியில் அது மில்கான பெல்கின். ஐ வாண்ட் பெல்கின். டக்குன்னு முடிச்சிடலாம். வெயிட். ஐயோ போச்சே கைஸ். இது வந்து நான் ஆஃபாக திருப்பி ஆன் பண்ணால் கீழேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சா, சவுண்ட் வந்துச்சா, நான் ஓடிட்டேன் அந்த பக்கம். ஆனால் அதுக்கப்புறம் நான் தான் சேவ் பண்ணியிருக்கேன். அதான் ஆஃப் பண்ணியிருக்கேன். எனக்கு தப்பாக நினைக்காதீங்க இந்த மாதிரிலாம். சரிங்களா கைஸ்? வேற லெவல். சரிங்களா? இது வரைக்கும் ஆனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல். டக்குன்னு வந்து ஒரு மாதிரி சவுண்ட் ஏதோ ஒன்று வந்துச்சு. டக்குன்னு நான் வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன சரியாச்சு? அந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துட்டு பர்ன் ஆயிடுச்சா? அந்த இது எனக்கு வந்து லைட் வேலை செய்யலப்ப. சார் ஒரு vlog கொலாப் பண்றதுக்குள்ள நம்ம எவ்வளவுலாம் வந்து இது மாத்தி பார்த்துட்டேன். பட் லைட் ஒர்க் ஆகல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இதுக்கு அடுத்து லைட் இல்லாமல் தான் நம்ம போக போகிறோம். ப்ரோ இன்னைக்கு கரண்டே இல்லைனாலும் பேட்டரி இல்லைனாலும் நம்ம வீடியோ பண்ணி முடிக்கிறோம் ப்ரோ. அவ்வளோதான். இப்போ வந்து லைட் அங்கே பிரச்சனை பண்ணிடுச்சான். I think இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. இட்ஸ் குட். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம். I think we should take the water out. இந்த நூடுல்ஸ் ஹீட்டிங் சேலஞ்ச் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சேலஞ்ச் பண்ணி பார்ப்போமா? முதல்ல எங்கள் அம்மா நான் கேட்குறேன். ரெடியா? இது வந்துட்டு ரொம்ப உலகத்திலேயே பயங்கர காரமாக இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். So I think we should take the water out now. இப்போ I'm just like I'm not sure if it is
என்ன சொல்கிறது ரொம்ப வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பட் வெந்திருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே கட் ஆகுது. ஸோ ஐ திங்க் அந்த வாசம் பார்த்தீங்களா, அந்த ரா ரேமனோட வாசம், ஐ லவ் இட். எப்படின்னா வந்து ஆல் பர்பஸ் ஃபுல் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. பட் தென் அந்த ரேமனுக்கு உள்ள வாசம் அதில் வருது. அந்த ஒரு பேசிக்காக ஐ லவ் தட். இது அதுக்கப்புறம் மசாலாலேருந்து வர்றது வேறு, பட் இது வந்து சூப்பராக இருக்கும். ஓகே நம்ம ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ 5 நிமிஷம் ஆயிருக்கும்ல, ஆஃப் பண்ணிடலாம்ல? முடிஞ்சா 5 நிமிஷம்? இல்லை இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். அப்படியா? அப்போ எனக்கு கொஞ்சம் ஆகட்டும் சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து ஹரிபாஸ்கர் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து அவங்களோட வீட்டில் இருக்க அவங்க அம்மாவுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் வந்து இந்த சேலஞ்செலாம் பண்ணுறாரு. வேறு லெவல். நான் போய் வீட்டில் எல்லாரும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் வி ஹேவ் 2 சிங்கர் குட்டீஸ், 2 எடிட்டர்ஸ். ஸோ வி கேன் ஆஸ்க் them டு ட்ரை இட் ஆஃப்டர் மீ ஆஸ் ஆல்வேஸ். நமக்கு தெரியாது நம்ம இந்த மாதிரி கொடுக்க போகிறோன்றது. பாவம் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கோம் முகேஷ். என்னுடைய சொல்றீங்களா? சொல்லிட்டு இருக்கேன் அதே நான். வெரி குட். இப்படி தான் இருக்கணும். தட் இஸ் ப்ளான். ஓகே ஓகே ஐ திங்க் இட் இஸ் ஆயிச்சா உனக்கு? எனஃப். வந்துச்சு ப்ரோ, ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. ஓகே டன் எடுத்துலாமா? அப்புறம் தண்ணி மட்டும் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா தனியாக இது பண்ணிருக்கேன், எடுத்துருங்க. ஓகே. ஸோ அதில் எப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு 16 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் இருந்தால் மட்டும் போதும் அதில். ஓகே. Now இனிமே தான் வந்துட்டு we are actually in the process. இதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வித்தையை எப்படி நூடுல்ஸ் சமைச்சு வித்தை காட்டலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு சொல்லி தரோம். நம்ம வந்து வடிகட்டில் ஈஸியாக டக்குன்னு பண்ணிட்டோம். முண்டுகிட்டு இருக்காரு, அண்டாவை தண்ணி முண்டுறோம். நீங்க அதெல்லாம் இல்ல ப்ரோ, நான் வீட்ல தண்ணி வெள்ள தண்ணி முண்டு வெளியே போகல, அந்த மாதிரி முண்டு வெளியே முடிச்சிட்டேன். ஓகே புரியுச்சா? நீங்க பாருங்க, செம்மையா இருக்குல்ல. ஓகே நல்லா அப்படியே பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது என்ன பண்ணணும்னா லைட் ஹீட்லேயே வந்து இது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ் ஆமாம் 30 செகண்ட்ஸ் வந்து இதை போட்டு பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம போட போகிறோம். ப்ரோ நான் இதை போட போகிறேன், நீங்கள் போட போகிறீங்களா? ஆமாம் போட போகிறோம். ப்ரோ இன்னொரு பாக்கெட் உடைச்சு 3 பாக்கெட்டாக போட்டலாமா? கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ? சரி வேணாம் இப்போதைக்கு இதே பண்ணுவோம். ப்ரோ ஓபன் பண்ணிடலாம் இத. வா ஓ மை காட், இட் லுக்ஸ் சோ ஸ்கேரி மேன். டேம், ரத்தம், லிட்டரலா ரத்தம் தான் அது. வா யா, I can like smell it here. அந்த ஒரு ஹீட் I can smell it. It has oil வாசம். See நான் சொன்ன அதே ஓ சவுண்ட் அங்க இருந்து வருது. Because it's so like it's different. செம்மையான ரெட் ப்ரோ இது. ஐயோ செத்தோம், செம. இட் லுக்ஸ் சோ குட் மேன். ஐ கான்ட் வெயிட் டு ட்ரை இட். இது 30 செகண்ட் இப்போ வந்து இது பண்றோம். நெடி எரிச்சு ஆல்ரெடி. ஓகே எனக்கு கை எரியுது. சுடு தண்ணி எடுத்துக்க போகணும்பா. இது வந்து நெடி ஏறுதுல இல்லை, ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு காரம் ஏறுது. 2வது பாக்கெட் ப்ரோ போட்டலாமா? அந்த மீதி இருக்க 2 பேட்டரியும் இதையும் போட்டலாமா? அதையும் போடலாம். ஓகே அடுத்த பேட்டரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது சீவீடு ப்ரோ. இது சீவீடும் இதுவும் எள்ளும் வச்சிருக்காங்க உள்ள. ஆமா, சரி ஆக்சுவலி வந்து சூஷிலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, சூஷியில் வந்து அந்த ஒரு ஷீட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து இதில் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. பீப்புள் சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் எனக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். I think it's over now.
நம்ம இப்போ அப்படியே எடுத்து இதில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் ஃபர்ஸ்ட். ஆல்மோஸ்ட் எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ. உங்களுக்கு? நான் ரெடியா இருக்கேன். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். இனிமே ரெடி டு சர்வ் தான். போல்ல போட்டீங்களா? போல்ல போட்டீங்களா? இல்ல போல்ல போடல. நான் போல்ல போட்டேனே. Yes, looks so good. Oh my god, look at this. The fiery noodles man. How does it look? செம்மையா இருக்குல அந்த சூப் ஃப்ரண்ட்ல வந்து பாருங்க. ப்ரோ இங்க பாருங்க. பிளேட்ல சர்வ் பண்றேன். ப்ரோ ஓ இத பாருங்க. நான் அட்வர்டைஸ்மென்ட்ல காட்டுற மாதிரி. மம்மி ரெடி அப்படிங்கற மாதிரி இருக்கு. எஸ் அட்வர்டைஸ்மென்ட்ல காட்டுற மாதிரி அப்படியே தான் பாத்தீங்களா? Man, I can't wait to try this. நான் போயிட்டு ஒரே இது மட்டும் எடுத்துறேன். ஸ்பூன் மட்டும். ஸ்பூன் ஃபோக் whatever it is. ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து ப்ரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் இங்கே ஸ்க்ரீன்லேயே காணா வந்து நான் சாப்பிடல சும்மா கீழே ஒன்று கிடச்சி அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் குட்டியா சாப்பிட்டாரு. நானும் லேப்டாப்பில் கனெக்டாக இருக்கேன், அவர் லேப்டாப் கனெக்டாக அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள். பட் அவர் லேப்டாப்பில் கனெக்டாக இருக்கேன், நான் வந்து ஃபோனில் கனெக்டாக இருக்கேன். பட் இது வந்து பழைய லேப்டாப்பு ஏதோ மக்கர் பண்ணிடுச்சு, உங்களுக்கு கனெக்ட் ஆகல. என்னோட ஹெட்ஃபோன் OnePlus ஹெட்ஃபோனுக்கும் இந்த பழைய லேப்டாப்புக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ நான் வந்து ஃபோனில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கேமராவில் வந்து இதில் பண்ணுற மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன். நான் உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கேன். ப்ரோ போயிட்டு இது இதில் போட்டுட்ருக்காரு போலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ என்ன நீங்கள் இன்னும் ஒன்றும் வராமல் இருக்கீங்க? வாட் இஸ் இட்? ஓ செட்டவே மாற்றிருக்கீங்க, உட்காந்துட்டீங்க சாப்பிட்றதுக்கு. எஸ் பிகம் அ ப்ராப்பர் ஃபுட் ரிவ்யூவர் ஆஃப்டர் குக்கிங் த ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் ஆன் கேமரா. பட் நான் இண்டஸ்ட்ரி சொல்லிடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபாஸ்கர் வந்து இந்த மாதிரி பார்ப்பீங்க, வ்ளாகில் குக்கிங்கில் அப்புறமா சாப்பிட்றது, ஒரு ரிவ்யூ பண்ணுறது, ஜாலியாக பேசுறது. ஐ மீன் லைக் ஜாலியானா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி வீடியோஸ் தான் போடுவார், பழைய பெரிய வீடியோஸ் தான். பட் இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் நம்ம ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது வந்து ஆல்வேஸ் ஹாப்பி மேன் ஹாப்பி. யா ஓகே. the world's spiciest nuclear noodles இப்போ ரெடியா இருக்குது. ட்ரை பண்ணுவோமா? Yes, I am ready. Let's go. சேலஞ்சா நினைக்கிறீங்க? இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓ ஓகே. ரொம்ப டிஷ் ஆகும். இது எப்படி ஆரம்பிச்சிட்டு நிக்கிறது இல்லையா? Oh my god, it looks so good man. உள்ள அப்பா ப்ரோ அந்த ஆயில் அப்படியே ஃபுல்லா நூல்ஸோட கலந்து இருக்குது. Can't wait to try it. So let's go. Thanks. செம்ம காரம் இருக்கு. ப்ரோ எப்படி இருக்கு? ஐயோ ஐயோ என்ன இவ்வளோ காரமா இருக்குது? முன்னால இருக்குது. பட் டேஸ்ட் சோ குட் மேன். பேச முடியல. இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வைக்கும்போது வந்து பெருசா தெரியல, பட் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது டேஸ்ட் தெரியுது. அது சிக்கன் நூடுல்ஸ் அந்த வாசம் நுனி நாக்கும் இந்த உடலும் அடுத்த வாய் போகணும். அந்த டேஸ்ட் கேட்குது. எப்பவுமே வந்து காரமாக சாப்பிடும்போது திருப்பி சாப்பிடணும் ஆசையாக இருக்கணும், சரிங்களா? அதனால முடியல. எப்படி இருக்கு? அந்த ஒரு வாய் வைக்கும் போது அது டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து காரம் போக தெரியாம கண்ணுக்கு நேரம் வச்சிட்டேன். கண்ணுக்கிட்டலாம் வச்சுதான் தொட்டுட்டு ஓ கண்ணு போயிடும். எனக்கு வந்து இதோட காரம் வந்துட்டு உள்ள இருக்கிறதோட வெளியில அவுட்டர் போர்ஷன் ஃபீல் பண்ண முடியல வைப்பாங்கனால. இல்ல ப்ரோ முடியல. இந்த இடம் அப்படியே எரியுது. உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல அப்படின்னா ஒரு பைக்ல நீங்க வந்துட்டு ஒரு 120 140
200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு அப்படியே தலையில விழுந்தீங்கன்னா மூஞ்சி ரோட்ல தெரிஞ்சு வாயெல்லாம் இப்படி இருக்கும். அதை ஃபீல் பண்ணி லிட்டரலா இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் தான் வந்துட்டு இப்போ அவுட்டர் பொசிஷன் உள்ள கூட இருக்கு. ஓ ட்ரை பண்றீங்களா? ஊட்டி விட போறேன். ட்ரை அவங்க எப்படி சொல்லிட்டோம் ஒரு ட்ரை பண்ண சொல்ல அப்புறம் உங்க வீடியோ எடுக்க முடியாது உங்களால. ஹரிபாஸ்கர் வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்து ட்ரை பண்ண வச்சுட்டாரு. அவங்க ரேஷன் எப்படின்னு தெரியல. Cheers. Cheers bro. bro milk based ஆ குடிங்க அப்பதான் அந்த ஹீட் இறங்கும். தொண்டை கூட எரியுது ஆக்சுவலி. ஆமா அவங்க சொன்னாங்க தொண்டை எரியுது. ஃப்ரெண்டு நாக்கு உதடு தொண்டை எரியுது, செமையா எரியுது. இது வந்து ஆக்சுவலி ஒரு நூடுல்ஸ் முடிக்கணுன்றதான் பெரிய கஷ்டமா இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்டர் ஃபுட் ரிஷர் சன்னி அதில் ஒன்றுமே வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மார்க் பெயின்ஸு ஜேம்ஸ் ட்ரெவர் ஃபுட் ரேஞ்சர் இவங்க 3 பேருமே ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க இது நூல் சாப்பிட்டு. சன்னி ரொம்ப காரமாக இருக்கும். இவங்க 2 பேர் ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதை எக்ஸ்ட்ராவே வந்து கொஞ்சம் அந்த இது ஆயில் போட்டு சாப்பிடுவாங்க. ஐதான் நம்மளுக்கும் அந்த அளவுக்கு காரம் பேர் நினச்சேன். அது பார்த்தா லைக் நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வைக்க பண்ணும் அப்படின்ற ஆசை தான் இந்த கொலை பண்ணும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப காரம். லைக் என்னால் முடியல அதிகமாக. தண்ணி குடிச்சு இது குடிச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு காரம் எரியிற மாதிரி ஒரு காரம். அந்த எரிச்சல் போய மாட்டேங்குதுங்க. ஒரு வாட்டி நான் மிளகா சாலஞ்ச் பண்ணியிருந்தேன் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட. மிளகா செம்மையாக காரமாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஏதாவது குடிச்சு சரியாக போயிடும். பட் இது சரியாக போகல. ரொம்ப நேரமாக அந்த ஹீட் இருந்துட்டே இருக்குது நாட்டில். இடத்தை போடாங்கன்னு தெரியல. செம காரமான ஒரு நூல்ஸு செம. இன்னும் வந்து எனக்கு இன்னும் இந்த 3 நூல்ஸ் இருக்குது ஆக்சுவலி. நான் இது வந்து கண்டிப்பாக இன்னும் ஒருத்தர் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி வந்து இதை கொடுத்து நான் அதை வந்து டேஸ்ட் பண்ண சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. யாரை பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹரிபாஸ்கர் என்ன சொன்னதுக்கு ஐம் ஸோ ஹாப்பி பிகாஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது சாம்பியன் இஸ் நம்ம சொன்னதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து அதை சாப்பிட்டு காமிச்சாரு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஹிஸ் வீடியோ. இப்போ அவர் வந்து ஆக்சுவலி நான் வந்து கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசி வீடியோ வச்சுட்டு நான் முடிப்போம். இன்னொரு சேலஞ்சா? என்ன சேலஞ்ச் ப்ரோ? இன்னொரு வாட்டி உள்ள போடுவோமா? சரி வாங்க 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 நீங்க சொல்லிட்டீங்களே. சரி ஓகே. அஜய் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஹரி வந்து இன்னொரு வாட்டி போகணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு வாட்டி வந்து இன்னும் எத்தனை ஸ்பூன் ப்ரோ? 2 ஸ்பூனா 1 ஸ்பூனா? ஒரு ஸ்பூன். ஒரு பெரிய ஸ்பூன் போடலாம். ஒரு பெரிய ஸ்பூன். ஓகே ஹரிக்காக இன்னும் ஒரே ஒரு பெரிய ஸ்பூன். ஓகே ஒரு பெரிய ஸ்பூன். லாஸ்ட் ஒரு ஃபைனல். லாஸ்ட் இந்த ஃபைனல் ஒரு பெரிய ஸ்பூன் ஹரி கேட்டதுனால ப்ரோ போதுமா? ப்ரோ ப்ரோ இந்த பெரிய ஸ்பூன் போதுமா? யா பெருசா தான் இருக்கு. ஓகே எதுக்காக பண்றேன்னு தெரியல. ஹரிக்காக பண்றேன். ஓகே லெட்ஸ் கோ. செத்துருவோம் போல. கிடைக்குது அமேசான்ல ப்ரோ. கெட்டு போச்சு மாமா. தெரியல. இதை சாப்பிடாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். தேவையில்லாம ஒரு சொன்னாருன்னு செகண்ட் வாட்டி வேற. ஆமா வேற எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சொல்ற மாதிரி. இது கெட்டு போனா தெரியல. ஒரு மாதிரி நாத்து அடிக்குது. புரியல என்ன பண்ணனே தெரியல எனக்கு சத்தியமா. ப்ரோ வேற லெவலா? வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ ப்ரோ. இது வந்து நான் இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எதிர்பார்க்கல. டூ கஷ்டம் ஃபார் மீ. அண்ட் அவர் ஜாலியாக பார்த்துருக்காரு. ப்ரோ ஃபைனா
ஏன் மட்டும் தான் இருக்கு 2 டப்பா ஐஸ்கிரீம் இருக்கு, 2 ஜூஸ் இருக்கு, சர்பத் இருக்கு, ஐஸ் வாட்டர் இருக்கு. கபகபகபகன்னு போட்டு எடுத்து உள்ள அடிச்சோம்ல. உள்ள போன விதத்துக்கு அப்படியே கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா. அப்படியே இல்ல அதாவது உள்ளுக்கு வந்துட்டு எரியுது, பயம் எல்லாம் இருக்கு. ஆனா அது காட்டிக்காம மனசீல் பண்றோம். சுரேஷ், நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், அதே மாதிரி அவரும் இங்கே வந்து நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வீடியோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹரிபாஸ்கர். நான் வந்து இந்த கொலாப் சொன்னதும் லைக் இஸ் என்ன சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி ஹி அக்செப்டட் ஃபார் இட். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஜம்கர் சரி ஆயிருக்க மாட்டீங்க. பட் வந்து ஹரிபாஸ்கர் சேனல் வந்து இந்த வீடியோ இருக்கும், போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். பட் இஃப் யூ ஹேவ் சேலஞ்சஸ் யாரும் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யூடியூப் பண்ணியே போடணும்னு நினைக்கிறீங்க, போடுங்க. ஐ ஷேர் இட் ஃபார் யூ. அண்ட் ஐ see you guys tomorrow. நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்குறேன். பை ப்ரோ. ப்ரோ பாய் மைண்ட் பண்ணிக்கலாம். செம்ம ப்ரோ. அப்படின்னா அது ஒரு பீக், அது அப்போ அந்த ஒரு இது காரம் பீக்கு. இந்த இடம்லாம் அப்படியே எரியுதுங்க, இந்த இடம்லாம் எரியுது. இந்த இடம் அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே எரியுது, மறந்து போச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே. ஓகே, அஃபிஷியலாக கால் கட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் இட். வாயெல்லாம் மறந்து போச்சு. சீக்கிரம் வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு இது காரமான விஷயம் நீங்கள் கேட்டுருந்தீங்க, உங்களுக்காக பண்ணியாச்சு. அதுவும் வந்து கெஸ்டோட பண்ணியிருக்கேன். ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களோட விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்க. ஓகே, பட் லைக் பண்ணுங்க, பிகாஸ் நான் வந்து கதறி இருக்கேன் இதுக்காக, வீடியோக்காக. ஓகே, நோ டிஸ்லைக்கு, லைக்கு. ஓகே.